Hello guys, welcome back to Tech with Jana channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Google ஃபார்ம் பாத்தீனா எப்படி வந்து கிரியேட் பண்றது. And then இது பாத்தீனா வந்து நிறைய பேர் ஈஸியாவே பண்ணிடுவாங்க. Then இதுல பீப்பிள்ஸ் பாத்தீனா வந்து மேஜரா ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் என்னன்னா ஒரு ஃபார்ம் பாத்தீனா வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. கிரியேட் பண்ணிட்டு அந்த லிங்க் வந்து ஷேர் பண்ணிடுவாங்க. ஷேர் பண்ண உடனே அந்த ஃபார்ம் பாத்தீனா வந்து ஒரு சில நாள் அதாவது ஒரு சில நேரங்கள்லயே பாத்தீனா வந்து அந்த ஃபார்ம் ஒர்க் ஆகாம போய்டும். ஸோ இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து டைமர் பார்த்தீங்கன்னா வந்து செட் பண்ணணும். இந்த ஃபார்ம் இத்தனை டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் ஆகணும். ஸோ அதுக்கு மேலே ஒர்க் ஆகக்கூடாது அப்படின்ற டைமர் பார்த்தீங்கன்னா வந்து செட் பண்ணணும். அண்ட் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னன்னா இந்த ஒரு ஃபார்ம் 50 பேர் தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியும்னா 50 பேர் வந்து செட் பண்ணுற மாதிரியும் பார்த்தீங்கன்னா வந்து பண்ணலாம். இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த உள்ள பார்க்க போகிறோம். அண்ட் தென் வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சப்ஸ்கிரைப் கமெண்ட்டை போடுங்க. தெரிஞ்சுக்கலாம்ல. ஓ கைஸ் வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம். ஆல் வந்து ஃபோனாக இருக்கட்டும் லேப்டாப்பாக இருக்கட்டும் ஸோ ரெண்டுமே சேம் தான். நம்ம ஜிமெயில் இருக்குல்ல, ஆக்சுவலாக நம்ம ஜிமெயில் அப்படின்ற ஆப் இருக்கும். அதுக்குள்ளே போய் ஜிமெயில் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் அதாவது இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி மெனு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த மெனு ஆப்ஷன் ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா வந்து வருது. இதில் நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டு லாஸ்ட்டில் வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் ஃபார்ம்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, அந்த ஒரு ஃபார்ம்ஸை பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்து லோட் ஆகுது. கூகுள் ஃபார்ம்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து டெம்ப்ளேட்லாம் இருக்குது. சப்போஸ் நம்மளே வந்து ஓனாக கிரியேட் பண்ணுறது இருந்தால் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம். பிளாங்க்னு கொடுத்தா கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து டெம்ப்ளேட் வேணும். நான் வந்து பெருசாக எதுவும் பண்ண போகிறது இல்லை. டெம்ப்ளேட் வேணும்னா இங்கே நிறைய டெம்ப்ளேட் இருக்குது. நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஈவெண்ட்டா, ஒர்க்கை பற்றி ஃபார்மா, இல்லை வந்து எஜுகேஷன் ஃபார்மா, இந்த மாதிரி நிறைய ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் எல்லாத்தையும் வந்து பாருங்கள். இப்போ நான் வீடியோக்காக எதனாச்சும் ஒரு ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணுறேன். இது பக்கமாக கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணிக்கலாம் நம்ம வீடியோக்காக. ஓகே, சென்டரில் பார்த்தீங்கன்னா வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. லோடிங் நம்பர் நல்லா இருக்குது. அது கொஞ்சம் அந்த கலர்லாம் நல்லா இருக்குது, கூகுள் கலரு. ஸோ ஓகே, இதில் கான்டாக்ட் ஃபார்ம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஜஸ்ட் இதில் வந்து என்னன்னா ஒரு சாம்பிளான என்னாச்சு இல்லைனா நேமு, இமெயிலு அந்த மாதிரி தான் இருக்கும். கான்டாக்ட் ஃபார்மில் பெருசாக எதுவும் இருக்காது. ஃபோன் நம்பர், அட்ரஸ் தான் இருக்குது. ஓகே, இந்த ஒரு ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேணாம் அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா வந்து டெலிட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நமக்கு ஏதாச்சும் வந்து கொஸ்டின் ஏதாச்சும் ஆட் பண்ணோன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நீங்கள் ஒரு ஃபார்மாக வந்து ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிக்வைர்டை வந்து கிளிக் பண்ணுங்க. ரிக்வைர்ட்னா அவங்க கண்டிப்பாக ஃபில் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து ஆடியன்ஸ் வந்து அதாவது ஃபார்ம் ஃபில் பண்ணுறவங்க வந்து ஃபில் பண்ணி ஆகணும் அப்படின்றது தான் ரிக்வைர்டு ஆன் பண்ணிங்க மஸ்ட்டாக. ஸோ நீங்கள் எல்லா ஆன்சரும் உங்களுக்கு வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே வந்து இந்த ரிக்வைர்டு கெஸ்ட்டு கிளிக் பண்ணாலே ரிக்வைர்டுன்னு காட்டும். அது ரிக்வைர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இதில் வந்து போல்டு வேணுமா, இட்டாலிக்கு, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் எல்லாமே இருக்குது. அண்ட் தென் ஷார்ட் ஆன்சர் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பேராகிராஃப் நீங்கள் வந்து பேராகிராஃபை டைப் பண்ண போறீங்களா, இல்லை வந்து இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து செக் பாக்ஸ்னால் அந்த பாக்ஸில் டிக் பண்ணுறது இருக்குல்ல, ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து செக் பாக்ஸ் வேணுமா, இல்லை வந்து அந்த ரேடியோ, ஸோ ஏதாவது இந்த மல்டி சாய்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துருக்குல்ல, ஸோ இது உங்களுக்கு இது வேணுமா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று ஒன்றா இருக்குது. ஜஸ்ட் ஒன்று தான் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஒரு சில பேர் இப்போ நம்ம ரெஸ்யூம்லாம் அப்லோட் பண்ணோம்னா ஃபைல் கொடுத்தா போதும், இங்கே ஃபைல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அண்ட் தென் இப்போ நம்ம கொஸ்டின் என்ன சேஞ்ச் பண்ணிங்கன்னா சாம்பிள் வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து எதனாச்சும் ஒரு கொஸ்டின் போட்டு இதில் அவங்களுக்கு ஆன்சர் கொடுக்குற மாதிரி நான் எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கேன். நமக்கு இந்த ஒரு நேமே பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஃபார்மோட டிஸ்கிரிப்ஷன் இங்கே போட்டுக்கலாம். அண்ட் தென் அட்ரஸ், ஸோ எல்லாமே எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இல்லை ப்ரோ என்கிட்ட அடிஷ்னலாக நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஆட் கொஸ்டின் இருக்கா, இந்த ஒரு அப்படியே இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணாலும் உங்களுக்கு ஒன்றாவே தெரிஞ்சிடும். ஏன்னா ஆட் இமேஜ் பண்ணணுமா, இல்லை வந்து வீடியோ ஆட் பண்ணணுமா, ஆட் செக்ஷன் என்னாச்சும் புதுசாக 2 செக்ஷனாக போடுவீங்க. இது ஒரு செக்ஷன், அதாவது 10 கொஸ்டினில் ஒரு செக்ஷன், அடுத்த 10 கொஸ்டினில் ஒரு செக்ஷன். ஸோ அதுதான் செக்ஷன்னா. இப்போ உங்களுக்கு அடிஷ்னலாக கொஸ்டின் ஆட் பண்ணணும்னா ஆட் கொஸ்டின் வந்து கிளிக் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு கொஸ்டின் வந்து ஆட் ஆகும். இப்போ நான் பப்ளிஷ், ஓகே நெக்ஸ்ட் சென்ட் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பப்ளிஷ் அப்படின்ற மாதிரி வந்துருச்சா. இந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வைப்பாங்க. என்னன்னா, ஸோ நம்ம வந்து எந்த இமெயிலுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்றது இருக்கும். டிஃபால்ட்டாக அது கிளிக் ஆயிருக்காது. கலெக்ட் இமெயில்ஸ் கிளிக் ஆயிருக்காது. நான் கிளிக் பண்ணி வச்சிருக்கேன். கலெக்ட் இமெயில்ஸ்னால் யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அவங்க இமெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வைக்கிறது தான். நெக்ஸ்ட் ஆட் எடிட்டர் அப்படின்றத கிளிக் பண்ணோம். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு டிஃபால்ட்டாக ரிஸ்ட்ரிக்டட் அப்படின்றதுல இருக்கும். ரிஸ்ட்ரிக்டட்னா நீங்கள் ஆக்சஸ் கொடுத்தா தான் அந்த ஃபார்மே வந்து அவங்களால ஃபில் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில பேர்லாம் டிஃபால்ட்டாக இந்த மாதிரி செட் ஆகிருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், சென்டுன்னு கொடுத்து விட்ருவோம். நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம யாரோனா இந்த ஃபார்மை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி டேரெக்டாக உள்ளே போய் ரிஜிஸ்டர் பண்ணோன்னா எனி1 அப்படின்றத கொடுக்கணும். இல்லை ப்ரோ நான் வந்து அவங்க ஃபார்மை கிளிக் பண்ணால் ஆக்சிஸ் எனக்கு வந்து வரணும், நான் ஆக்சிஸ்ன்னு கொடுத்தா தான் அவங்களால ஃபார்மே ஃபில் பண்ண முடியும்னா ரிஸ்ட்ரிக்டடாக கொடுக்கணும். நான் சும்மா எனி1 அப்படின்றத கொடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஃபார்மோட லிங்க் யாருன்னா நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா சென்ட் கொடுத்துட்டு பக்கத்துலேயே லிங்க் இருக்கும். ஜஸ்ட் இந்த லிங்கை பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட் லிங்க் அப்படி கொடுத்தா போதும், சின்ன லிங்க் வந்து வந்துடும். அதை அப்படியே காப்பி பண்ணிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ குரூப்லேயோ அதில் வந்து ஷேர் பண்ணிடலாம். அதனால கழிச்சு பார்த்தீங்கன்னா வந்து லிங்க் வந்து ஒர்க் ஆகாமல் போயிடும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டைம் வந்து செட் பண்ணணும். டைம் அண்ட் டேட், அதாவது ஒரு ரிஜிஸ்டர்ஸ் ஓப்பன் பண்ணுறா இந்த டைம்லேருந்து இந்த டைம் இருக்குன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண முடியும். அதுக்கு மேலே நீங்கள் நினச்சா கூட இந்த ஃபார்மை ஃபில் பண்ண முடியாது. ஸோ அப்படின்ற டைம் நம்ம செட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மோர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அதாவது 3 டாட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணால் ஆட் ஆன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணோம்.
இதில் நம்ம ஃபஸ்ட்டு டைமர் வந்து இன்ஸ்டால் பண்ணிடணும். இந்த இடத்துல நிறைய இருக்கும், நீங்கள் ஒன்ஸ் வந்து பாருங்கள். நான் எக்ஸாம்பிள் டைமர் வந்து இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். லோட் ஆகிட்டு இருக்கு நமக்கு. ஸோ லோட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்ம் லிமிட்டர் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, ஸோ இந்த லிமிட்டரை பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டால் பண்ணிடும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே நிறையவே இருக்கும், நீங்கள் ஒன்ஸ் வந்து பாருங்கள். அந்த ஒரு கொஸ்டினுக்கும் ஒரு டைம் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து எந்த அக்கௌண்ட்டில் நம்ம வந்து இதை பண்ணுறோம் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ நம்ம எந்த அக்கௌண்ட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, அந்த இடத்துல உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்துடும். சும்மா அலோ அப்படின்றது எல்லாத்தையும் சும்மா பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்து விட்ருங்க. ஓகே, கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா வந்து கண்டினியூ வந்து லோட் ஆகிட்டு இருக்கு நமக்கு. ஓகே, ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து கண்டினியூ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ டன் அப்படின்ற மாதிரி கொடுத்துடலாம். சைடில் வந்துச்சு பார்த்தீங்களா டைமர் ஃபார் லிமிட்டட் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. நான் ஜஸ்ட் இதை கட் பண்ணிட்டு விட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபார்மை கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் ஓகே. இந்த ஃபார்முக்கு வந்து நான் இப்போ வந்து டைம் செட் பண்ணணும். இந்த டேட்குள்ளே தான் அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு மேலே இந்த ஃபார்மை கிளிக் பண்ணால் இந்த ஃபார்ம் ஒர்க் ஆகக்கூடாது. ஸோ அதுக்கு இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணல, அது இங்கே வந்துருச்சு. ஸோ ஆட் ஆன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணால் நமக்கு ஒன்றே ஒன்று தான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம். அதில் ஃபார்ம் டைம் லிமிட்டர் தான் ஆட் பண்ணி வச்சிருக்கோம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணால் செட் லிமிட்டர் அப்படின்ற செட் லிமிட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. செட் லிமிட்டை கிளிக் பண்ணால் ஃபார்ம் லிமிட்டர் அப்படின்றது ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் செலக்ட்னு வந்துடுச்சு. ஸோ இந்த நான் டேட் அண்ட் டைம் செலக்ட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை வந்து எத்தனை பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணால் இந்த ஃபார்ம் ஒர்க் ஆகாமல் போகணும், மினிமம் இத்தனை பேர், ஒரு 50 பேர் ரிஜிஸ்டர் பண்ணணும்ப்பா, அவ்வளோதான், அதுக்கு மேலே பண்ணக்கூடாது யாருமே, அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். அதே சமயம் டேட் அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து செட் பண்ணலாம். நான் வந்து டேட் அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து செட் பண்ணணும். எந்த டைம் டேட்டுக்கு மேலே இந்த ஃபார்ம் வந்து ஒர்க் ஆகாமல் போகணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் 31 இந்த இடத்துல வந்து இது வந்து அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் டைம் அந்த மாதிரி வரும். ஸோ 12 மந்த்து, ஸோ 31 அப்படின்றது டேட்டு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துடும். நான் அப்போ வந்து நான் 1 கொடுக்குறேன். நான் பாருங்கள் 2023 போயிட்டு 1 கொடுக்குறேன். ஸோ டேட் நான் 1 வச்சிருக்கேன். 1/1/2023 வந்துச்சு. ஸோ எந்த டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்களா சப்மிஷன் ஆர் க்ளோஸ்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து சேவ் அண்ட் எனேபிள் அப்படின்றத கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா வந்து டைம் வந்து செட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ லோட் ஆகிட்டு இருக்கு. சேவ்ட் அப்படின்ற மாதிரி மேலே வந்துடுச்சா. ஸோ ஜஸ்ட் நம்ம அதை கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து நம்ம இன்னொன்று இத்தனை பேர் தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும், அதையுமே பார்த்தீங்கன்னா வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் அதே டைம் லிமிட்டை பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துட்டு, ஸோ இந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பண்ணி வச்சிருப்போம். அண்ட் தென் இதில் நம்பர் ஆஃப் ரெஸ்பான்ஸை பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு எத்தனை பேர் இதை வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் செட் பண்ணிட்டு சேவ் பண்ணால் போதும். ஸோ இவ்வளோதான் கைஸ், ஒரு ஃபார்மை கிரியேட் பண்ணுறது அண்ட் தென் அதை எப்படி எடிட் பண்ணுறது எல்லாமே சொல்லியாச்சு. ஸோ இந்த இடத்துல எல்லா ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா வந்துருக்கு டெக்ஸ்ட்லேருந்து. அண்ட் தென் அதோட டைம் லிமிட்டும் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியாச்சு. எத்தனை டேட்குள்ளே அந்த ஃபார்ம் வந்து ஒர்க் ஆகாமல் போகணும், இந்த குறிப்பிட்ட டேட்குள்ளே தான் அது வந்து ஒர்க் ஆகணும், அதுக்கு மேலே ஒர்க் ஆகக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியாச்சு. அவ்வளோதான் கைஸ். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது மாதிரி யூஸ்ஃபுல்லாக வீடியோ காப்பிஸ் நம்புறேன். வீடியோ பிடிச்சின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைக் பண்ணுங்க. அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனாச்சும் வந்து எப்படி கூகுள் ஃபார்ம் கிரியேட் பண்ணுறதுனா நம்ம வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நான் அவங்கள சந்திக்கிறேன். பை கைஸ்.